இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பஹ்ரைனில் பிரதமரை சந்தித்த மாமன்னர். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பஹ்ரைனில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமை சந்தித்தார். பிரதமர் மாமன்னரிடம் நலன் விசாரித்ததோடு நாட்டின் அண்மைய நிலவரங்கள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹ்ரைன் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் சல்மான் ஹமாட் அல் கலிஃபாவின் அழைப்பை ஏற்று டத்தோ ஸ்ரீ அன்வர் அந்நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார். சுல்தான் இப்ராஹிம் தசைகள் மற்றும் எலும்பு வலியினால் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக நேற்று இஸ்தானா நெஹாரா குறிப்பிட்டிருந்தது. மாமன்னர் இம்மாதம் 21ஆம் தேதி நாடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இளம் பருவத்தில் தீவிரமாக விளையாட்டுகளில் ஈடுபட்டதோடு இராணுவ பயிற்சி போன்றவை காரணமாக அவருக்கு இந்த வலி ஏற்பட்டது. உபகரணத்துறை அரசாங்கத்தின் ஆதரவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உபகரணத்துறையை வலுப்படுத்துவதற்கான விவேக உபகரண வளாக வரி விலக்கு போன்ற அரசாங்கத்தின் ஆதரவை அத்துறை பயன்படுத்திக் கொள்வதோடு 4ஆம் தொழில்துறை தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதையும் ஊக்குவிக்க வேண்டும். வரி விலக்குகள் போன்ற முதற்கட்ட முயற்சிகள் மற்றும் தளவாட அளவில் சிறந்த மற்றும் திறமையான செயல்பாடுகள் போன்றவற்றை அது நோக்கமாக கொண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். நிஞ்சா வேன் மலேசியா அறிமுகப்படுத்திய குளிரூட்டும் கட்டுப்பாட்டு தொழில்நுட்பத்துடன் கூடிய தளவாடமான நிஞ்சா கோல்டை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்திய பின்னர் அவர் அவ்வாறு கூறினார். மேலும் தொழில்துறையின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தளவாடத்துறையும் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். குறிப்பாக மருந்துகள், உணவு பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை போன்ற முக்கியமான பகுதிகளில் உயர வேண்டும் என்றும் லோக் கூறினார். கனரக வாகனங்களுக்கான தடையால் போக்குவரத்து நெரிசல் 30 விழுக்காடு குறைவு. உச்ச நேரத்தில் நெடுஞ்சாலையில் நுழைவதற்கு கனரக வாகனங்களுக்கான தடை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் இன்று காலை 30 விழுக்காடு குறைந்துள்ளது. இன்று தொடங்கி குறிப்பிட்ட சில நெடுஞ்சாலைகளில் சாலையை பயன்படுத்துபவர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க இத்தடை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜோன் டெங்கா பி நெடுஞ்சாலை நடவடிக்கை பிரிவு அதிகாரி ஏஎஸ்பி அமீர் சேயா தெரிவித்தார். அதன் அமலாக்கம் 19ஆம் தேதி தொடங்குகிறது. காலையில் 6:30 மணி தொடங்கி காலை 9:30 மணி வரை அமல்படுத்தப்படும். மாலையில் 4:30 மணி தொடங்கி மாலை 7:30 மணி வரை. இன்று போக்குவரத்து சீராக இருந்ததை எங்களின் கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. நெரிசலை 30 விழுக்காடு குறைத்துள்ளது. அதில்தான் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்றார் அவர். இன்று எலைட் நெடுஞ்சாலையில் பிளஸ் மலேசியா நிறுவனம் மற்றும் சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜேவுடன் மேற்கொண்ட கண்ணோட்டத்திற்கு பின்னர் ஏஎஸ்பி அமீர் சேயா அவ்வாறு தெரிவித்தார். 2 மற்றும் 3வது வகுப்பு வாகனங்களை உட்படுத்தி அத்தடை பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய அமலாக்க தரப்பு அவ்வப்போது கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு அமெரிக்கா பணம் வழங்குவது குறித்து ட்ரம்ப் கேள்வி. இந்தியாவிடம் அதிகமான பணம் இருப்பதால் அந்நாட்டில் வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்க அமெரிக்கா ஏன் பணம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்க அமெரிக்கா வழங்கி வந்த 2,10,00,000 அமெரிக்க டாலர், அதாவது 182 கோடி இந்திய ரூபாய் நிதியை நிறுத்துவதாக ட்ரம்ப் நிர்வாகத்தில் எலோன் மஸ்க் தலைமையிலான அரசாங்க திறன்துறை அறிவித்தது தொடர்பில் ட்ரம்ப் அவ்வாறு குறிப்பிட்டார். இந்தியாவில் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்க 2,10,00,000 டாலர் வழங்கப்பட்டது. சரி, நாங்கள் ஏன் இந்தியாவிற்கு 2,10,00,000 டாலர் வழங்குகிறோம்? அவர்களிடம் அதிகமான பணம் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். அவர்களுடைய கட்டணங்கள் மிக அதிகமாக இருப்பதால் நாங்கள் அங்கு தொழில் செய்ய முடியாது. எனக்கு இந்தியா மீது மிகுந்த மரியாதை உண்டு. எனக்கு பிரதமர் மோடி மீது மிகுந்த மரியாதை உண்டு. உங்களுக்கு தெரியும், அவர் 2 நாட்களுக்கு முன்புதான் இங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்க நாங்கள் 2,10,00,000 டாலர் வழங்குகிறோம். அது இந்தியாவில் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்க. இங்கே வாக்காளர் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது என்றார் அவர். அண்மையில் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன ஒற்றுமையை வளர்க்கும் விவாதங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைவுறுத்து.
மக்களவை அமர்வின் போது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேச நிந்தனை கூறுகளை தவிர்த்து இன ஒற்றுமையை வளர்க்கும் மற்றும் தேசிய அரசை கட்டியெழுப்பும் விவாதங்களை மேற்கொள்ள நினைவூட்டப்படுகிறார்கள். மேலும் அண்மையில் தொடங்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஆணையை அவர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபக்மி ஃபட்சில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் விவேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை விடுத்து உணர்வுகளை தூண்டிவிட்டு இத்தகைய விஷயங்களை வளர்ப்பதற்கு முயற்சிக்க கூடாது என்றார் அவர். இன பாகுபாடு தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் யங் கூறியது தொடர்பில் இன்று மக்களவையில் பெங்கலான் செபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அகமது மர்சுக் ஷாரி எழுப்பிய கேள்விக்கு ஃபக்மி அவ்வாறு கூறினார். சுஷ்மாவை மேம்படுத்த உள்துறை அமைச்சின் 3 இலக்குகள். தனிநபர் அடிப்படை உரிமையுடன் நாட்டின் பாதுகாப்பின் அவசியத்தை சமநிலைப்படுத்த 2012ஆம் ஆண்டு பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டம் மேம்படுத்தப்படுகிறது. அதோடு நாட்டின் பாதுகாப்பிற்கும் பொது அமைதிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மோசமான, சிக்கலான மற்றும் கட்டமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கையாள்வதில் சுஷ்மா ஆக்கப்பூர்வமாக இருப்பதை உறுதி செய்யவும் அச்சட்டம் மேம்படுத்தப்படுகிறது. எனவே சுஷ்மாவை மேம்படுத்த உள்துறை அமைச்சு 3 இலக்குகளையும் கொண்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள் மற்றும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றங்களின் பட்டியல் அல்லது அட்டவணையை வழக்கிற்கு ஏற்ப நீதிமன்றத்தின் இணக்கத்தின்படி அரசாங்கம் திருத்தும் என்று சைஃபுடின் விவரித்தார். இச்சட்டத்தின் கீழ் 73 குற்றங்கள் உள்ளன. இனி அவற்றை மறுபரிசீலனை செய்து பார்ப்போம். குறிப்பாக எந்தெந்த குற்றங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாதவை, எந்தெந்த குற்றங்களுக்கு ஜாமீன் வழங்கும் அதிகாரத்தை நீதிமன்றம் கொண்டிருக்கிறது என்பதை கண்காணிப்போம். ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியமில்லை என்றார் அவர். இன்று மக்களவையில் நடைபெற்ற சுஷ்மா தொடர்பான அமைச்சரின் தகவல் வழங்கும் அங்கத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் செலவை அரசாங்கம் இறுதி செய்துள்ளது. வியட்நாம், கம்போடியா மற்றும் இந்தோனேஷியாவை சேர்ந்த அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதற்கான செலவை அரசாங்கம் இறுதி செய்துள்ளது. வங்காளதேசம், இந்தியா, நேபாளம் மற்றும் இலங்கை போன்ற பிற நாடுகளுடன் மேல் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மனிதவள துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை அனுப்பும் நாட்டிற்கும் தருவிக்கும் நாட்டிற்கும் இடையில் ஒரு கூட்டு உறுதிப்பாடாக இச்செலவு நிர்ணயிக்கப்படுகிறது. அதே வேளையில் தருவிப்பதற்கான செலவு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய பெறும் நாடு மட்டுமின்றி அனுப்பும் நாட்டிலும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கான கண்காணிப்புடன் தருவிக்கும் நடவடிக்கையும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். இன்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அப்துல் ரஹ்மான் அவ்வாறு குறிப்பிட்டார். அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் செயல்முறையை எளிதாக்கவும் அதற்கான செலவை குறைக்கவும் அமைச்சு மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து மீறி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷியூ சூன் மேன் முன்னதாக கேள்வி எழுப்பினார். மேலும் நாட்டில் திறன்மிக்க அந்நிய தொழிலாளர்கள் நீண்ட காலத்திற்கு குறிப்பாக சரவாக்கில் பணிபுரிய அமைச்சு அனுமதிக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். குறைகிறது இந்தியர்களின் பிறப்பு விகிதம். தமிழ் பள்ளிகளுக்கு அச்சுறுத்தல். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய பள்ளி தவணை தொடங்கியுள்ள நிலையில் நாடெங்கிலும் தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் பதிவு குறித்து மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள தரவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் 11,712ஆக இருந்த முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டில் 11,021ஆக குறைந்துள்ளது. நாடு முழுவதும் 526 தமிழ் பள்ளிகள் இருக்கும் பட்சத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் இக்குறைந்த அளவிலான பதிவானது தமிழ் பள்ளிகளின் எதிர்காலம் குறித்த அச்சுறுத்தலை சமுதாயத்தில் ஏற்படுத்தியுள்ளதாக மலேசிய தமிழ் அமைப்புகளின் பேரவை செயலாளர் முனைவர் குமரன் வேலு ராமசாமி பெர்னமா செய்திகளிடம் கூறினார். தமிழ் பள்ளி மீதான பற்றுதல் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாவலரிடம் குறைந்திருக்கும் காரணத்தினால் தமிழ் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை சரிவு கண்டுள்ளதாக பலரும் நினைக்கின்றனர். உண்மையில் இந்தியர்களின் பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைந்து வருவதே இதற்கான அடிப்படை காரணம் என்று விவரித்த முனைவர் குமரன் வேலு, தமிழ் பள்ளி மட்டுமின்றி சீன பள்ளிகளிலும் இதே நிலைமை நீடிப்பதாக கூறினார். 2018ஆம் ஆண்டு 21,596 இந்திய குழந்தைகள் மட்டுமே நாட்டில் பிறந்திருந்தனர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2025ஆம் ஆண்டு 11,021 பேர் மட்டுமே தமிழ் பள்ளிகளில் பதிவு செய்திருந்தனர். அது 51.1 விழுக்காடாகும். இதன் அடிப்படையில் 2000-ல் 35,329 இந்திய குழந்தைகள் பிறந்துள்ளனர் என்று அவர் தகவல் கூறினார்.
இத்தரவுகளின் அடிப்படையில் கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியர்களின் பிறப்பு எண்ணிக்கை ஏறக்குறைய 14,000ஆக குறைந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மலாய் மற்றும் சீன பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் மற்றும் அனைத்துலக பள்ளிகளிலும் ஆண்டுதோறும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் மறுக்க முடியாது. இது வருத்தமளிக்கும் தகவலாக இருப்பினும் மற்ற மொழி பள்ளிகளை காட்டிலும் தமிழ் பள்ளிகளில் இவ்வாண்டு இந்திய மாணவர்கள் அதிகமாக முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளது தாய்மொழி பள்ளிகள் மீது பெற்றோர் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுவதாகவும் முனைவர் குமரன்வேலு குறிப்பிட்டார். இதற்கு தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் ஆர்வலர்களும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவற்றுடன் தமிழ் பள்ளிகளில் கல்வி தரம் ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களை சிறந்த கல்வியாளர்களாக உருமாற்றுவதற்கும் பள்ளி நிர்வாகத்தினர் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் என்றார் அவர். குறிப்பாக தமிழ் பள்ளிகளின் மகத்துவத்தை அறிந்த பல பெற்றோர் மற்ற மொழி பள்ளிகளில் சேர்ந்த தங்களின் பிள்ளைகளை மீண்டும் தமிழ் பள்ளிக்கு மாற்றி இருப்பது அவர்களின் மாறுதலை புலப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். சவால் மிக்க உலகில் தங்களின் பிள்ளைகள் பல மொழிகளை கற்று தேர வேண்டும், சிறந்த வேலைவாய்ப்பை பெற வேண்டும், அதற்கு தரமான கல்வி அவசியம் என்பதில் பெற்றோர் கண்ணும் கருத்துமாக உள்ளனர். அதே வேளையில் தாய்மொழி மீதான பற்றினை கொண்டிருக்கும் பெற்றோரும் அத்தகைய தரத்தினை எதிர்பார்ப்பதை மறுக்க முடியாது. எனவே அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் தமிழ் பள்ளிகள் இன்னும் தீவிரமாக களமிறங்க வேண்டும் என்று முனைவர் குமரன்வேலு கேட்டுக்கொண்டார். அதோடு தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தேசிய மொழியில் உரையாடுவதிலும் எழுதுவதிலும் பின்தங்கி இருக்கின்றனர் என்ற பிம்பத்தை உடைக்கவும் தமிழ் பள்ளிகள் முனைய வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார். அனைத்துலக பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளின் தரத்திற்கு ஈடாக தமிழ் பள்ளிகளும் கல்வி வளர்ச்சி மற்றும் புத்தாக்க சிந்தனையில் முன்னேற்றம் கண்டால் வரும் ஆண்டுகளில் வகுப்பறைகள் பற்றாத அளவிற்கு மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று முனைவர் குமரன்வேலு நம்பிக்கை தெரிவித்தார்.